தமிழர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு வளவனோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் வளவன். வணக்கம் சார். அதிரடியாக உச்சநீதிமன்றம் திமுக அமைச்சர்கள் மீதான வழக்குகளை விசாரிக்க கூடாது, அதுக்கான தடை போட்டிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது உண்மையிலேயே ஒரு சீரியஸான டெவலப்மெண்ட் தான். ஏன்னா 2 அமைச்சர்களுடைய தலையில், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் 2 பேரினுடைய தலையில் கத்தி தொங்கிக்கிட்டு இருந்தது. அதுக்கு காரணம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய துணை நீதிபதி ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இவர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டது செல்லாது அப்படின்னு ஒரு அதிரடியான தீர்ப்பை கடந்த மாதம் கொடுத்திருந்தார். கொடுத்துட்டு செப்டம்பர் 9ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து வழக்கு விசாரணைக்கு டெய்லி கோர்ட்டுக்கு போனோம் 2 அமைச்சர்களும் அப்படின்னு உத்தரவிட்டிருந்து வழிகாட்டுதலும் கொடுத்திருந்தார். இதற்கு எதிராக 2 பேருமே உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அமைச்சர் தங்கம் தென்னரசு, தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர், கூடுதலாக மின்சாரமும் அவர் தான் பார்த்துக்கிறாரு. அதே போல் வருவாய் மற்றும் பேரிடர் மீட்புத்துறை அமைச்சர் KKS 2 பேரும் மேலே போகிறாங்க. த பெஸ்ட் லீகல் பிரைன்ஸ் இன் இந்தியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைச்சிறந்த வழக்கறிஞர்கள், வாதாடிகள் இன்னைக்கு அவையில் நிரம்பிட்டாங்க. ஏன்னா அத்தனை பேரையும் 2 அமைச்சர்கள் சார்பிலும் இறக்கி இருக்கிறார்கள். தங்கம் தென்னரசு அவர்களுக்காக மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்கி, அதே போல் அவருடைய மனைவி, அவங்களுக்கு மணிமேகலை, அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா டாக்டர் அபிஷேக் மனு சிங்வி, இவங்க 2 பேர் ஆஜரானாங்க. KKS பொறுத்த வரைக்கும் அவருக்கு கபில் சிபலும் அவருடைய மனைவி, அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா டாக்டர் S முரளிதர், அவர் ஏற்கனவே நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றவர், இப்போ சீனியர் கவுன்சிலாக இதாக இருக்கார் இல்லையா, மூத்த வழக்கறிஞர் டாக்டர் S முரளிதர் ஆகியோர் அப்படின்ட்டு இவங்க 4 பேருமே நீங்கள் இந்தியாவில் இன்றைக்கி லா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்கிறத தாண்டி உங்களுக்கு குளோபல் லெவலில் இருந்து இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டத்தை பார்த்து இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தாலும் இது 4மே மோஸ்ட் நோட்டட் பிரைன்ஸாக தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கணும். நீங்கள் எந்த முக்கியமான வழக்காக இருந்தாலும் சரி, உச்சநீதிமன்றத்தில் இவங்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கான வெயிட்டேஜுங்கிறது வேறு. ஸோ இந்த 4 பேரும் இன்றைக்கு இறங்கி வாதாடியது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதன் அடிப்படையில் 2 நீதிபதிகள் அமர்வு உச்சநீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் ரிஷிகேஷ் ராய் மற்றும் ஜஸ்டிஸ் PK மிஸ்ரா ஆகிய 2 நீதிபதிகள் அமர்வு இந்த ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷனுடைய அந்த தீர்ப்புக்கு இடைக்கால தடை கொடுத்திருக்கிறார்கள். அது இடைக்காலமாக என்னங்கிறது பின்னாடி பார்த்துக்கலாம். அதன்படி இன்றைக்கு இந்த 2 அமைச்சர்களின் மீதும் எந்த விதமான, அதாவது அந்த ஏற்கனவே முடித்து வைக்கப்பட்டது தான், அவங்க மேலே எந்த கேஸும் இல்லை. நம்ம ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த வழக்கு ஒருவேளை இன்னைய டேட்டில் இது வரைக்கும் இப்போ இவ்வளோ நாள் ஆச்சு இல்லையா, அவங்க சொல்லி 1 மாதம் ஆக போகுது, நீங்கள் கோர்ட்டுக்கு போனோம், வழக்கை திறந்துட்டோன்னு, இந்த இடைப்பட்ட காலம் வரைக்கும் அவர்கள் மீதான வழக்கு FIR உயிரோடு இருக்கிறதா தான் அர்த்தமாக கருதப்படும். அப்படி கருதப்பட்டால் ED எப்போ வேணாலும் உள்ளே வரலாங்கிற ஒரு மிக முக்கியமான தலைமையில் தொங்குற கத்தி நான் குறிப்பிட்டது அதுதான். ஏன்னா ப்ரெடிகேட் அஃபென்ஸ்குள்ளே வந்துடும். ஊழல் ஒழிப்பு சட்டத்தின்படி நீங்கள் ஆப்வியஸாக பல கோடிகள் வாங்கியிருக்கிறீங்கன்னு போது அமலாக்கத்துறை ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்தால் நீங்கள் 2 பேர் மேலே இந்த கேஸ் நடக்குதோ இல்லையோ நாங்கள் உள்ளே பிடிச்சாங்க தூக்கிட்டு போனால் கொண்டு போயிடலாம். அதை விட முக்கியம் திமுகவுடைய 2 மூத்த அமைச்சர்கள் அப்படின்னும் போது அது வேறு விதமாக பொலிட்டிக்கல் கெயினை அவங்கள கைது பண்ணப்படுவது என்பது பாஜகவுக்கு அவங்க நினைக்கிச்ச மாதிரியான ஒரு எட்ஜை கூட கொடுத்துருக்கலாம். இப்போ திமுக இவர்கள் ஊழல்வாதிகள் அப்படிங்கிற அந்த பிரச்சாரத்துக்கெலாம் அந்த நரேட்டிவ்க்கு செட் ஆகிருக்கும். இப்போ அது எதுவுமே இல்லை அப்படின்னு மாறி இருக்கு. டெக்னிக்கலாக சில பாயிண்ட்ஸை வச்சு தான் அந்த வழக்கையே அவங்க உடச்சிருக்கிறாங்க. உடச்சுன்னா இன்றைக்கி ஜட்ஜஸை கன்வின்ஸ் ஆகி இமீடியட்டாக தடை கொடுக்குறீங்கன்னா ஃபஸ்ட் ஹியரிங் இன்றைக்கி தான் அந்த வழக்கு பெட்டிஷனை போட்டு எடுத்து ஃபஸ்ட் ஹியரிங்லே ஸ்டே கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது என்னென்ன பாயிண்ட்ஸ் வச்சாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ மொதல் விஷயம் அவங்க குறிப்பிடுவது ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணப்படலை அப்படிங்கிறாங்க. ஏன்னா இது கிட்டத்தட்ட இது பலருமே வினோதமான ஒரு ப்ரெசிடென்ஸ் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏற்கனவே ஒரு விசாரணை நீதிமன்றம் ட்ரையல் கோர்ட் விசாரணை ஃபுல்லாக பண்ணிவிட்டு இந்த வழக்கில் DVSC ஒரு இதை பெட்டிஷனை உள்ளே அப்ளை பண்ணுறாங்க. இவங்களை குற்றவாளிகளாக அல்லது குற்றம் செய்தவர்களாக உள்ளே சேர்க்குற மாதிரி கன்வின்சிங்காக எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு இதை ஃபைல் பண்ணுறாங்க. அதை ஏற்றுக்கிட்டு நீதிமன்றம் விடுதலை பண்ணிடுது. இது விடுவிக்குது, வழக்கில் தான் அவங்களை விடுவிச்சு கேஸில் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு முடிச்சிடுறாங்க. இப்போ இதை உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் ஒரு சுவமோட்டோவாக எடுக்குது. அப்படின்னா சுவமோட்டோ எடுக்கிறதுக்குன்னு சில பிரின்சிபல்ஸ் இருக்குது. அதில் அதாவது நீங்கள் சுவமோட்டோ எடுத்துக்கிறீங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் கேசஸில் எடுக்கும், அதுவும் முடித்து வைக்கப்பட்ட வழக்குகளை எடுக்கிறதுக்குள்ளே பல டெக்னிக்காலிட்டிஸ் மாட்டோம். அப்படி மாட்டினதில் ஒன்று தான் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வினய் தியாகி அப்படிங்கிற ஒரு வழக்கில் பல கைட்லைன்ஸை கொடுத்தாங்க. அந்த கைட்லைன்ஸோட இது மேட்ச் ஆகலை அப்படிங்கிறத பாயிண்டாக வைக்கிறாங்க. ஒரு சுவமோட்டோ எடுப்பதற்கான அதிகாரம் ஒரு நீதிபதிக்கு உண்டு. ஆனால் முடித்து வைக்கப்பட்ட வழக்கை எடுக்கிறதுக்குள்ளே சில இஃப்ஸ் அண்ட் கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. அதில் செட் ஆகலை. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன சொல்கிறாங்க,
ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி, தலைமை நீதிபதியாக இருக்கிறவர் யாருக்கு வேணாலும் என்ன போர்ட்ஃபோலியோ வேணாலும் கொடுக்கலாம். இப்போ வந்து இங்கே சென்னையில் பல 30+ நீதிபதிகள் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போர்ட்ஃபோலியோ. இப்போ உதாரணத்துக்கு ஆனந்த் வெங்கடேஷ்க்கு கொடுத்தது அப்படிங்கிறது, ஜஸ்ட் ஆனந்த் வெங்கடேஷ்க்கு அவருக்கு இருக்கிறது எம்பி எம்எல்ஏ அந்த சிறப்பு நீதிமன்றம் இருக்கு இல்லையா, அந்த வழக்குகள் அதுக்கான அப்பீல்ஸ் இருந்தால் போர்ட்ஃபோலியோ. இதே மாதிரி ஒருவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கூண்டாஸ் வழக்குகளாக இருந்தால் ஒருத்தர் கொடுக்கலாம், சிவில் கேசஸ், ஃபேமிலி கோர்ட்ஸ், டிவோர்ஸ் அங்கே இருந்துட்டு அங்கேருந்து அப்பீல் வர்றது, இப்படி பல விதமான ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் அவங்களுக்குள்ள பிரிஞ்சிருக்கும். இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்டினுடைய அப்பீல்ஸை பார்க்கறதுக்குன்னு தனியாக ஒரு ஜட்ஜ் இருக்காங்க. இப்படி பிரிக்கிறத அவங்க தான் மாற்றி மாற்றி போடுவாங்க. அதில் அவங்க என்ன ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு தனி நீதிபதி, அதாவது கீழே இருக்கக்கூடிய லோயர் கோர்ட்லேருந்து ஒரு தனி நீதிபதி ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு. அந்த தீர்ப்பு சரி தவறு அப்படிங்கிற அப்பீலுக்கு வரும் பொழுது ப்ரொசீஜரலாகவே நீங்கள் 2 நீதிபதிகள் அமர்வுக்கு தான் அதை பண்ணியிருக்கணும். ஆனால் இதை வந்து டிவிஷன் பெஞ்சுக்கு போடாமல் சிங்கிள் ஜட்ஜுக்கு கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல அஃப்கோர்ஸ் கோர்ட் வைஸ் செஷன்ஸ் கோர்ட்டை விட இவங்களுக்கு அதிகாரம் கூடனாலும் கூட ஒன்று கீழமை நீதிமன்றம் நீதிபதி அவருடைய அதிகாரத்தை ஒரு நீதிபதியாக இவர் பறிக்கிறாருங்கிறது ஒன்று. இன்னொரு பாயிண்ட் என்ன வரும் அப்படின்னா, டபுள் பெஞ்சுக்கு போகாமல் சிங்கிள் ஜட்ஜுக்கு கொடுத்ததே இங்கே ஹைகோர்ட்டினுடைய ரூல்ஸ்க்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் அவங்க வைக்கிறாங்க. ஸோ இதனுடைய காரணமாகத்தான் இதை நீங்கள் கொண்டு வந்திருக்க கூடாது அப்படிங்கிறட்டு அவங்களுடைய பாயிண்ட்ஸ் வைக்கிறாங்க. இதில் ஃபைனலாக என்ன ஆட் ஆச்சு அப்படின்னா, தமிழ்நாடு அரசு இவங்க சார்பில் டிவிஎஸ்சி, ஏன்னா இங்கே நம்மளுடைய அட்வொகேட் ஜெனரல் உச்சநீதிமன்றத்திலே ஆஜரானார் திரு PS ராமன் அவர்கள், மூத்த வழக்கறிஞர். அவர் சொன்னது என்ன அப்படின்னா, நாங்களே, அதாவது தமிழ்நாடு அரசு லஞ்ச ஒழிப்புத்துறையே இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு SLP ஃபைல் பண்ணலான்னு தான் இருந்தோம். ஏன்னா எங்கள் தரப்பில் நாங்கள் ஒரு ஃபைண்டிங்ஸ், ஒரு விசாரணை அமைப்பாக ஐஓவாக நாங்கள் ஒர்க் பண்ணி எடுத்து கொடுத்துருக்க ஃபைண்டிங்ஸ்க்கு மாற்றாக வேற ஒன்றை எதிர்பார்த்து எங்களை திரும்ப ரீஇன்வெஸ்டிகேட் பண்ண சொல்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் எங்களுக்கு இதில் உடன்பாடு கிடையாதுன்னு தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையும் போச்சு. ஸோ எல்லாம் ஒரே பாயிண்டில் வந்து நின்றதன் காரணமாக உச்சநீதிமன்றம் உடனடியாக தடை கொடுத்து இன்றைக்கி இதை செட்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதில் என்னென்னா, ஹைகோர்ட் கொடுத்துருந்தது இன்னும் நமக்கு ஒரு சனி ஞாயிறு முடிஞ்சிருந்தால் திங்கட்கிழமை அவங்க கேஸுக்கு போயே இருக்கணும். கோர்ட்டுக்கு நீங்கள் டெய்லி போகும்பொழுது மினிஸ்டர்ஸாக இருக்கும்பொழுது உங்களுடைய அத்தனை விஷயங்களை அடிவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்த லீகல் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தி திமுக குறிவைத்து இந்த வேலையை செய்திருக்கிறது. அதன்படி ஜஸ்ட் ஆனந்த் வெங்கடேஷனுடைய, ஏன்னா ஏற்கனவே 2 வழக்குகளை இதே போல் தடை வாங்கியிருக்கிறார்கள். ஒன்று பொன்முடி அவர்களுக்கு எதிராக ஒரு சோமோட்டோ திறக்கப்பட்டது. அவர் ஜெயச்சந்திரன் எடுத்து அவரை தண்டிச்சதுங்கிறது வேற வழக்கு. அது இல்லாமல் இன்னொரு சொத்து குவிப்பு வழக்கு ஒன்று இருந்தது. அதில் தான் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் சோமோட்டோ எடுத்தது. உச்சநீதிமன்றத்துக்கு அவர் ஆரம்ப கட்டத்திலே போய் ஸ்டே வாங்கிட்டார். ஸோ அது அப்படியே நிற்கிது. அதிமுகவினுடைய வளர்மதி அவங்களுடைய எதுவுமே கூட மேலே போயிட்டு ஸ்டே வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ இது தொடங்கப்படவே இல்லை. இந்த 2 வழக்கு தொடங்கி எடுத்து விசாரித்து உத்தரவு கொடுத்து வழக்கை மறுபடியும் விசாரிங்கன்னு சொன்ன இந்த 2 வழக்கும் இப்போ ஸ்டேக்குள்ளே போயிருக்கு. கொஞ்சம் அன்யூஷுவல் ஆனது தான். ஆனால் அது சட்டத்துக்கு உட்பட்டதானா பல சட்ட கேள்விகளை உருவாக்கக்கூடியது ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷனுடைய அந்த சோமோட்டோ பவர் எக்ஸைஸ் என்பது உள்ளபடியே ஒரு நல்ல சுவாரஸ்யமான சட்ட சிக்கலை நோக்கி தான் அது நகரத்திற்கு நம்ம பார்க்கணும். திமுக என்கிற கட்சி, அதாவது இங்கே அவங்க பிஜேபிக்கு எதிராக அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது எப்போது வேண்டுமானாலும் உள்ளே வருவதற்கான ஒரு வாய்ப்பு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே ஒரு டிவிஎஸ்சி வழக்கு இருக்குது. அவர் அமைச்சராக இருக்கார். அவங்க ஊரில் நடக்கிற அந்த செஷன்ஸ் கோர்ட் வழக்கை நாங்கள் ஒரு மனுதாரராக வரணும்னு இடி போய் உள்ள பெட்டிஷன் போடுது. உள்ளே பூந்து அது ஊழல் வழக்கு உயிரோடு இருக்குது. அதை வச்சு அவரை கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிற இடத்து பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க சவுத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, பிஜேபிங்கிறதையும் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ அதில் போகிறாங்க, செஷன்ஸ் கோர்ட் அலோவ் பண்ணலை, எங்களை உள்ள ஒரு பெட்டிஷனை இது இன்டர்மிட்டண்ட்டாக எங்களை ஒரு பார்ட்டியாக சேர்க்கணும்னு இவங்க ஹைகோர்ட்டுக்கு வராங்க. இங்கே ஹைகோர்ட்டில் அது விசாரணை பெட்டிங்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு சிட்டிங் அமைச்சர், டிஎம்கே அமைச்சர் சிக்கிறாங்க அப்படின்னா உள்ளே பூந்து அதை முடிஞ்சு போட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு பார்க்கக்கூடிய பிஜேபியினுடைய அந்த நகர்வுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இது பொலிட்டிக்கலாக பார்க்கும்பொழுது டிஎம்கேக்கு இது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு குஷனாக இருக்கிறது. லீகலாக பார்க்கும்போது டிஎம்கே ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸில் முதல் சுற்றினுடைய முடிவில் ஒரு லீடில் தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ இன்னும் ஓப்பனிங்கில் இருக்கக்கூடிய கேசஸ்னு பார்த்தா செந்தில் பாலாஜி அது கிட்டத்தட்ட பெயில் ஆர்டர் ரிசர்வ்டில் இருக்குது, ஆர்டர் மட்டும்தான் வர வேண்டியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். துரைமுருகனுடைய கனிம வளம் அந்த குவாரி வழக்குகள் கலெக்டர்ஸ்க்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க, நீங்கள் திரும்ப விசாரணைக்கு போகணும் அப்படின்னு இருக்காங்க. செந்தில் பாலாஜியினுடைய வழக்கே ஏன் விசாரிக்காமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது கவர்னர் அப்ரூவல் கொடுத்து அந்த ஒரு விஷயமும் கூட இன்னமும் மேலே பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் தான். உதயநிதியுடைய சனாதன வழக்கெல்லாம் பதவி பறிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை அந்த அளவுக்கு போவதற்கான வழி இல்லை. இதில் என்னென்னா இந்த வழக்குகள்லாம் வழக்குகளாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஸ்பீடி ட்ரையலை நோக்கி யாராச்சும், ஏன்னா நம்ம இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டத்தில்
அது ஒரு விஷயம் உண்டு. திடீர்னு எங்கேருந்து ஒரு தேர்ட் பெட்டிஷனர் போடுவார், டக்குன்னு வழக்கு துரிதமாக போய் தீர்ப்பு வந்துருங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஜெயலலிதா உயிரோடு இருந்தவரை கர்நாடகா உயர்நீதிமன்றம் அவரை விடுவித்தது அப்படிங்கிறதுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தினுடைய அப்பீலுக்கு தீர்ப்பு வரவே இல்லை. அவர் இறக்குறாங்க, அடுத்த ஒரு மாதம் ஆகுது, ஜல்லிக்கட்டு போராட்டமெல்லாம் நடக்குது, ஓபிஎஸ் டெல்லியெலாம் போயிட்டு வர்றாரு. பதவியை சசிகலா வாங்கணும்னு நினச்சி கை வச்சதும் திடீர்னு எங்கே இருந்தோ ஒருவர், ஐ திங்க் பாலாஜின்னு நினைக்கிறேன் அவரோட பேர், திடீர்னு அவர் போய் என்ன பண்ணுறாரு, உச்சநீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷன் போடுறாரு. அடுத்த 4 நாட்களில் தீர்ப்பு வருது, நம்மையார் ஜெயிலுக்கு போகிறாங்க. இப்படி திடீர்னு எங்கே இருந்தாலும் சமூக ஆர்வலர், பொதுநல ஆர்வலர் அல்லது ஒரு தேர்ட் பார்ட்டி, அது அஃப்கோர்ஸ் லீகலி அவங்களுக்கு அதுக்கான சாங்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பொதுநல விரும்பியல் யாராச்சும் கூட எப்போ வேணாலும் கிளம்பி வரலாங்கிற ஒரு குறியும் இருக்கும்போது நம்ம இன்னும் கான்ஷியஸாக இருக்க வேண்டிய தேவையும் இருக்குது. இப்போ இந்த வழக்கு மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கெஜ்ரிவால் வழக்காக இருக்கட்டும், இல்லை செந்தில் பாலாஜி வழக்காக இருக்கட்டும், ஹேமந்த் சோரன் வழக்காக இருக்கட்டும், எல்லா வழக்குலையுமே ஏதோ ஒரு வகையில் எதிர்த்தரப்புக்கு, அதாவது இந்தியா கூட்டணியோ இல்லை மற்றவங்களுக்கோ திமுகவுக்கு ஒரு சாதகமான சூழல் வந்து நீதித்துறையில் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இது ஒரு பாசிட்டிவ் மூவாக நம்ம பார்க்க முடியுமா? அது நீதித்துறை பாசிட்டிவாக இவங்களுக்கு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அமலாக்கத்துறை வேலையே செய்யலை அப்படிங்கிறத நீதித்துறை உணர்ந்ததன் காரணமாக சட்ட ரீதியாக உங்களுக்கு இருக்க வாய்ப்பு எடுத்துக்கோங்க அப்படிங்கிற இடத்துக்கு நீதித்துறை வருது. இவங்களுக்கு வேலையே செய்யலைன்னு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக தான் சொல்ல வரீங்க? நம்முடைய அவங்க தான் சொத்தெல்லாம் சீஸ் பண்ணியிருக்காங்க, கைது பண்ணி உள்ளே போட்டிருக்காங்களே, வழக்கு போட்டிருக்காங்க. இல்லை பார்லிமெண்ட்டில் இதே மோடி கவர்மெண்ட் கொடுத்த டேட்டா இருக்குது. இது நித்யானந்த ராய்னு நினைக்கிறேன், அவர் கொடுத்த டேட்டா 10 ஆண்டுகளில் நாங்கள் 3500 வழக்குகளை போட்டு 30 வழக்குகளில் கூட நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் கன்விக்ஷன் வாங்கி தரல. 10 வருஷம் முழுக்க 10 வருஷத்தில் 3500 கேஸை போட்டு அதில் 1% கூட உங்களால் வாங்கி தர முடியல, கன்விக்ஷன் வாங்கி தர முடியலன்னா நீங்கள் என்ன எஃபிஷியன்சின்னு நம்ம கேட்கல, உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளை தான் ஓப்பன் கோர்ட்டில் கேட்குறாங்க இடிக்கிட்ட. அப்போ நீங்கள் அமலாக்கத்துறை உங்களால் ஒரு ட்ரையலை ஆரம்பிக்க முடியாமல் அண்டர் ட்ரையலாக நீங்கள் ஏன் இவ்வளோ நாள் வச்சுருக்கீங்கிற கேள்வி அடிப்படையிலே வருது. இப்போ ரிப்பீட்டடாக அது வந்து ஜஸ்டிஸ் பிஆர் கவாய் பெஞ்ச் ஆகட்டும், இல்லை ஜஸ்டிஸ் சூரியகாந்த் பெஞ்ச் ஆகட்டும், இல்லை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர் சந்திரசூட் பெஞ்ச் ஆகட்டும், அல்லது பெலா திரிவேதி பெஞ்ச் உட்பட பல பெஞ்சஸில் ஈடியினுடைய கேஸ் வரும்போதெல்லாம் கோர்ட் உள்ளபடியே கடுமையாக டென்ஷன். அது என்னென்னா இவங்க ஈடின்னு ஒரு சட்டத்தில் சர்ச்சைக்குரிய வகையில், ஏன்னா அது மணி பில் ரூட்டில் கொண்டு வரப்பட்டது, இது கிடையாது மெஜாரிட்டி கிடையாதுன்றதுக்காக ராஜ்யசபா கொண்டு போகக்கூடாதுன்னு மணி பில்னு கொண்டு வந்தது. அதுவே முதல்ல பெரிய சீட்டிங்க. அதில் கொண்டு வந்து பல ஷரத்துக்களை அவங்க உள்ளே கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. ஈடியில் மோடி அரசு கொண்டு வந்து சட்ட திருத்தம் அப்படிங்கிறது ஈடினுடைய சட்டம், பிஎம்எல்ஏ சட்டங்களில். இது எல்லாமே இன்றைக்கி கோர்ட்டில் பெரிய தலைவலியாக மாறி நிற்கிது. ஏன்னா நீ ட்ரையலையும் நடத்த மாட்டேங்கிற. அடிப்படையாக இந்தியன் கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரைட் டு லிபர்ட்டியை பாதிக்கக்கூடிய வகையில் இந்த ஈடி சட்டங்கள் இருக்கிறதுனால இந்த சட்ட திருத்தம் செல்லும்னு அவசரமாக அறிவிச்சுட்டு ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் ஏஎம் கன்வில்கர் போனார் இல்லையா, அதையே இன்றைக்கி சேலஞ்ச் பண்ணணுங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, சட்ட திருத்தங்கள் பல வகையில் நம்முடைய ரூல் ஆஃப் லாவுக்கு மாற்றாக இல்லை அதுக்கு முரணாக அதை ஓவர் பண்ணுற இடத்துல இருக்குது. எப்பயுமே உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் சொல்லியிருக்கு. ஒரு 2 விஷயங்கள் வருது. இப்போ சமீபத்தில் கூட அது யூஏபிஏ சட்டம் ஒன்றுக்கும் சரி பிஎம்எல்ஏலையும் அவங்க குறிப்பிட்டாங்க. திடீர்னு ஒரு கான்ட்ரவர்சி அல்லது ஒரு கிளாஷ் வருது. லீகலாக வச்சுக்கோங்க அந்த கிளாஷை. ஒன்று வந்து புதிதாக உருவாக்கப்பட்ட ஏதோ ஒரு சிறப்பு சட்டம், அது சிஆர்பிசியாக இருக்கலாம், இல்லை பிஎம்எல்ஏவாக இருக்கலாம், அல்லது யூஏபிஏ ஃபெமா ஃபெரா எதா வேணாலும் இருக்கலாம். ஒரு சிறப்பு சட்டத்தை யார் உருவாக்குறா? இந்தியாவினுடைய நாடாளுமன்றம். அவங்களுக்கு சட்டமே ஏற்றக்கூடிய அதிகாரம் இருக்கக்கூடிய லெஜிஸ்லேச்சர் பாடி ஒரு ஸ்பெஷல் பவரை, ஒரு ஸ்பெஷல் லாவை எனாக்ட் பண்ணுது. இதுக்கு இந்தியாவினுடைய நாடாளுமன்றம் உருவாக்குவதற்கு காரணமான அதிகாரத்தை கொடுத்த கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல, இந்த கான்ஸ்டியூஷனில் கோர் வேல்யூவாக இருக்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட இந்த சிறப்பு சட்டம் கிளாஷ் ஆச்சு அப்படின்னா, எந்த நாடாளுமன்றம் இந்த சட்டத்தை இயற்ற ஏதோ சிறப்பு சட்டத்தை அந்த நாடாளுமன்றத்திற்கே உருவாவதற்கான அதிகாரத்தை கொடுத்த அரசமைப்பு சட்டத்தினுடைய அந்த கோரை நீங்கள் தொட முடியாது. பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின்லையும் அதே போல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் வரும்போது இதை தான் தூக்கி பிடிக்க முடியும். ஸ்பெஷல் ஆக்டை நாங்கள் டிஃப்யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற இடத்துல உச்சநீதிமன்றம் பலமுறை தெளிவுபடுத்தி விட்டது. இப்போ ரிப்பீட்டடாக கிடைக்கக்கூடிய பெயில்ஸ் எல்லாம், அது இடி கேஸ் ஆனாலும் சரி, யூஏபிஏ கேஸ், இவங்க எவ்வளவு நாளாக வச்சு இன்னமும் உமர் காலித் போன்றவர்களோ ஷர்ஜில் இமாம் போன்றவர்களுக்கோ வரலன்னா அது சிஸ்டம்குள்ளே இருக்கிற பிரச்சனை. ரெஜிஸ்ட்ரியில் உச்சநீதிமன்றத்தினுடைய ரெஜிஸ்ட்ரியில் டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னு வழக்கறிஞர்கள் சொல்லதை தாண்டி சிட்டிங் கோர்ட்டில் நீதிபதிகள் இன்னைக்கு பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளே அதை பேசுகிறாங்கிறத பார்க்குறோம். அப்போ சிஸ்டம்குள்ளே இருக்க பல கோளாறுகளின் காரணமாக வரலங்கிறது தனி. டாக்டர் முரளிதர் ஏன் கடைசி வரைக்கும்
சந்தேகம் இங்கே அவர் மேலேயும் எலிவேட் ஆகி ப்ரமோஷனில் போல இல்லை சென்னை ஹைகோர்ட்டுக்கு ஏன் அவரை அனுப்பப்படலைங்கிறதெல்லாம் பெரிய கேள்வியாக நம்ம அப்படியே வைக்க வேண்டியிருக்கு. ஒரு நைட்டோட நைட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணப்பட்ட கதையும் இருக்குது. இங்கே இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறை என்பதற்காக கேள்வி கேட்டதற்காக இங்கேருந்து மாற்றி அனுப்பப்பட்ட ஜட்ஜஸையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்படியான சிஸ்டமிக் எரர்ஸின் மூலமாக அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்றைக்கி டு அன் எக்ஸ்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபர்மாக நீதித்துறை, ஏன்னா நீங்கள் சிறப்பு சட்டம்னு கொண்டு வந்துட்டு அது எங்கே பிரச்சனையாது அப்படின்னா நீ ஈடி நுழையாத இடமே கிடையாதுன்னு மாறி போகுது. அப்போ நீங்கள் அளவுக்கு அதிகமாக எக்ஸைஸ் பண்ணும்போது அவங்க எந்த ஆர்டரில் இப்போ ஏன்னா ஈடி கை வைக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் டு எ கிரேட்டர் எக்ஸ்டென்ட் நம்ம இது வக்கீல்கள் லிஸ்ட்டை பார்த்தோம். அது முகுல் ரோத்கியோ, டாக்டர் அபிஷேக் மனு சிங்வியோ, டாக்டர் எஸ் முரளிதரோ அல்லது டாக்டர் கபில் சிபில் யாராக இருந்தாலும் இவங்க எல்லாருக்கும் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஆட்களாக தான் ஈடியில் மாட்டக்கூடிய பெரும்பாலானவர்கள் இருக்கிறார்கள். அது எங்கள் லோயர் கோர்ட்டில் ஆரம்பித்து ஹைகோர்ட்டுக்கு போனாலும் திரும்ப சுப்ரீம் கோர்ட்டு வந்து அங்கே தான் நிற்கும். திரும்ப 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 இது நமக்கு குடைச்சலாமா அதுன்னா, ஏன்னா இவங்க கேஸையும் நடத்தி பிடிக்க மாட்டுறாங்க. அண்டர் ட்ரையலாகவே இத்தனை முறை இங்கேயும் போனால் அது நீதித்துறையினுடைய அந்த ட்ராவலிங்கே அந்த இதையே வந்து பெரிய லெவலுக்கு ஜாம் பண்ணக்கூடிய வேலையாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் உச்சநீதிமன்றம் இன்றைக்கி இவ்வளோ உறுதியாக வந்திருக்கு. இந்தியா கூட்டணிக்கு இது சாதகமாக அப்படின்னா மோடி அரசு ஈடியை மிஸ்யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது சட்ட ரீதியாக அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்பை நீதிமன்றம் உறுதி செய்கிறது. நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இருக்க சட்ட வாய்ப்பு கிடைப்பதையே கூட நம்ம கொண்டாடக்கூடிய அல்லது வரவேற்கக்கூடிய இடத்துக்கு வரோம் அப்படின்னா அப்போ இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்தது கடந்த 10 ஆண்டுகளில் என்பது மிக முக்கியமான கேள்வி. நீதித்துறை தன்னை தானே கேட்டுக்கொண்டு கூடுதல் ரிஃபார்ம்ஸ் நோக்கி நகரணும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். நீதித்துறை குறித்து ரொம்ப முக்கியமான சில தகவல்கள் அதோடு சேர்த்து இந்த வழக்கில் குறித்து ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.